வணக்கம் நண்பர்களே. நம்ம வாரந்தோறும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா 10ஆம் வகுப்பு புவியியல் பாடப்பகுதி. அந்த 10ஆம் வகுப்பு புவியியல் பாடப்பகுதியில் கடைசி பகுதி நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு முதல் லெசனில் வரி வரியாக எப்படி நீங்கள் படிக்கிறது, எப்படி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது, அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இந்த முதல் பாடம் மட்டும் உங்களுக்கு சின்ன சின்ன கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதை தாண்டி அடுத்த பாடங்கள், இதற்கு அடுத்து வரக்கூடியது முதல் 7 பாடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதற்கு அடுத்து வரக்கூடிய பாடங்கள் நம்ம டீப்பாகவே பெருசாக பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் இருக்கக்கூடியதை சின்ன சின்னதாக படிச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம கடைசியாக என்ன பார்த்துருந்தோம்? இதற்கு முந்தைய வகுப்பில் இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகள் பார்த்தோம். இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகள் சம்மந்தமாக பார்த்தோம். அதில் என்ற மூன்று வகையான ஆறுகள் இருக்குது. ஒன்று சிந்து, அதே மாதிரி கங்கை, அடுத்து பிரம்மபுத்திரா. அதில் சிந்து நதி அதில் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி கங்கை நதி அதில் பார்த்துருந்தோம். மூன்றாவதாக என்ன இருக்குன்னா பிரம்மபுத்திரா நதின்னு சொல்லக்கூடியது இருக்குது. மூன்றாவதாக இருக்கக்கூடியது பிரம்மபுத்திரா ஆற்று தொகுதி. இதை நான் ரீட் பண்ணுறேன் பாருங்க. இந்த பிரம்மபுத்திரா திபத்தில் உள்ள மன்சரோவர் ஏரிக்கு கிழக்கே, அதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம்? சிந்து நதிக்கு மன்சரோவர் ஏரிக்கு வடக்கேன்னு சொல்லி பார்த்துருந்தோம். நார்தன் ஸ்லோப்னு சொல்லி பார்த்துருந்தோம். இது கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள சமாயுங் டங், சரிங்களா? சமாயுங் டங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பனியாற்றில் 5150 மீட்டர் உயரத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது. அதாவது திபத்தில் நல்லா பாருங்க, மன்சரோவர்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரிக்கு ஈஸ்டர்ன் சைடு, அந்த ஏரிக்கு ஈஸ்டர்ன் சைடு, சரிங்களா? அது நார்தன் சைடு உருவாயிருக்கும். இது கிழக்கே, அது வடக்கே, சரிங்களா? ஒருவேளை ஸ்டேட்மெண்ட்ல கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நீங்க எழுதணும். ஓகே. இதனுடைய மொத்த வடிகால் அமைப்பு 5,80,000 சதுர கிலோமீட்டர் இருக்கு. இதனுடைய மொத்த வடிகால் அமைப்பு பார்த்தீங்கன்னா 5,80,000 சதுர கிலோமீட்டர் இருக்கு. இதுல இந்தியாவில் பாயக்கூடிய பரப்பு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா இந்தியாவில் சரியா 1,94,413 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடியது இருக்கு இந்தியாவில் அந்த பிரம்மபுத்திரா. அதில் திபெத் பகுதியில் இதனுடைய பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா, இது எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. திபெத் பகுதியில் சாங்போன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்போனா தூய்மை அப்படின்னு சொல்லி அர்த்தம், பியூரிஃபயர். சாங்போனா பியூரிஃபயர்னு சொல்லி அர்த்தம். இந்த கங்கை நதி எப்படி சொல்றோம்? கங்கையில போய் காசியில போய் குளிச்சுட்டு வாங்க, கங்கையில போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி, ராமேஸ்வரத்தில் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இதைத்தான் பியூரிஃபயர்னு சொல்றாங்க. எதை? திபெத்தில் இந்த பிரம்மபுத்திராவை. ஓகேவா? அதுக்கடுத்து இவ்வாற்றின் நீளம் எவ்வளவு இருக்குன்னா சுமார் 2,900 கிலோமீட்டர் இருக்கு. இதுல 900 கிலோமீட்டர் மட்டுமே இந்தியாவில் பாயக்கூடியதா இருக்கு. இதுல 900 கிலோமீட்டர் மட்டுமே பாத்தீங்கன்னா இந்தியாவில் பாயக்கூடியதா இருக்கு. இந்த பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள திகாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்கு நுழைகிறது. அப்ப இந்தியாவில் பிரம்மபுத்திரா ஆறு எதன் வழியாக நுழைகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னா நீங்க எழுத தெரியணும். திகாங் என்ற மலை இடுக்கின் எங்க இருக்கு? அருணாச்சல் பிரதேசல இருக்கு. எங்க இருக்கு? அருணாச்சல் பிரதேஷ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நம்ம இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் எண்ட், ஈஸ்ட் மோஸ்ட் எண்ட், சரிங்களா? அதை கிபித்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, கிபித்துன்னு சொல்லக்கூடிய ஏரியா இந்த அருணாச்சல் பிரதேசத்துல தான் இருக்கு. சரியா? ரைட். அடுத்து நுழைகிறது. இதுல என்னென்ன துணை ஆறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. தீஸ்தா, மானஸ் ரொம்ப முக்கியமானது. மானஸ் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. அதே மாதிரி பராக், சுபன்ஸ்ரீ ஆகியவை இவ்வாற்றின் சில முக்கியமான துணையாறுகள், சரிங்களா? என்னென்ன? தீஸ்தான் சொல்லக்கூடியது, மானஸ்ன்னு சொல்லக்கூடியது, பராக்குன்னு சொல்லக்கூடியது, சுபன்ஸ்ரீன்னு சொல்லக்கூடியது. அடுத்து இதனுடைய பேரு நான் ஆல்ரெடி உங்களுக்குன்னா சிந்து நதி, அதே மாதிரி கங்கை நதி எடுக்கும் பொழுது கங்கை நதியில உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். கங்கை நதியை பத்மான்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மபுத்திராவை வங்காளதேசத்துல இது ஜமுனான்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பங்களாதேஷ்ல பிரம்மபுத்திரா என்ன சொல்றாங்க? ஜமுனான்னு சொல்றாங்க. சரியா? இது கங்கை ஆற்றுடன் இணைந்த அப்படின்னு சொல்லியிருக்கு. பங்களாதேஷ்ல ஆல்ரெடி அது பேர் என்னவா மாறிடுச்சு? பத்மான்னு சொல்லி மாறிடுச்சு. பத்மா ஆற்றுடன் இணைந்து எப்படி பேர் மாறுது? மேக்னா என்று அழைக்கப்படுகிறது. பத்மா ஆற்றுடன் இணைந்து மேக்மா என அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்து பாருங்க, இமயமலையில் தோன்றும் ஆறுகளுடைய சிறப்பு என்ன? இப்ப இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள் இருக்கு. இதை நீங்க டிஃபரன்சியேட் பண்ணலாம் கண்டிப்பா. அதுல இமயமலையில் இருக்கக்கூடிய ஆறுகள் மிகவும் நீளமானவே இருக்கும். அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும் கம்பேர் வித் பெனின்சுலா ரிவர்ஸ், சரிங்களா? தீபகற்ப ஆறுகளை கம்பேர் பண்ணிங்கன்னா இமயமலை ஆறுகள் பார்த்தீங்கன்னா நீளமானவையாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவும் அகலமானவையாக இருக்கும், ரொம்ப ஒய்டாக இருக்கும், ரொம்ப அகலமானவையாக இருக்கும். சரியா? அதே மாதிரி வற்றாத நதிகள், சரிங்களா? பெரனியல் ரிவர்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? பெரனியல் ரிவர்னு சொல்லுவாங்க. இதே நம்ம தீபகற்ப ஆறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இது எடுக்கலே நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், கம்பேர் பண்ணி சொல்கிறேன் பாரு. ஓகேவா? தீபகற்ப ஆறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நான் பெரனியல். ஒரே ஒரு ஆறு மட்டும் பெரனியல் ரிவர்னு சொல்லுவாங்க. எந்த ஆறுனா தாமிரபரணி மட்டும்தான். எந்த ஆறு? தாமிரபரணி மட்டும்தான் பெரனியல் ரிவர்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? அடுத்து நீர்மின் உற்பத்தி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் செய்ய இயலாத நிலை. எப்படி செய்ய முடியும்? அதாவது ரிவர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குமே, ஒரு இடத்துல டேம் கட்ட முடியாது. டேம் கட்டி அந்த இடத்துல வந்து தண்ணி எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி, சரிங்களா, ஒரு ஸ்டாக்னட் பொசிஷனில் வச்சு அந்த தண்ணியை ஒரு டேம் வழியாக திறந்து விடும் பொழுது டர்பைனை ரொட்டேட் பண்ண செஞ்சால் தான் நம்மளுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல நம்மளால் தண்ணியவே ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. டேம் கட்டுறதுனா ரொம்ப சிரமம். அதனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை ஏற்படும். ஓகேவா? அதற்கு அடுத்து ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்துக்கு டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அலகாபாத் டு ஹல்டியா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலகாபாத்ல இருந்து ஹல்டியான்னு சொல்லக்கூடியது வாட்டர்வே 1ல வரும். அலகாபாத் டு ஹல்டியான்னு சொல்லுவாங்க. இது வாட்டர்வே 1ல வரக்கூடியது. அப்ப இமயமலை ஆறுகள் எதற்கு போக்குவரத்திற்கு ரொம்ப ஏற்றதா இருக்கும், ரொம்ப ஸ்பீடா போகுது. சரிங்களா, ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்பீடா போகும். அப்ப இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை மறக்கக்கூடாது. ரொம்ப நீளமா இருக்கும், அதே மாதிரி அதிகமான அகலமா இருக்கக்கூடியதா இருக்கும். இது இமயமலை ஆறுகள். 3 முக்கியமான ஆறுகள் இருக்கக்கூடியது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. அதுல வற்றாத நதிகள் 3மே பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, வற்றாத நதிகள். ஏன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மழை காலங்களில் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கும், வெயில் காலங்களில் பனிக்கட்டி எல்லாமே உறைந்து தண்ணீரா வெளிப்பட்டு அது ஆறுகளா போயிட்டு இருக்கும். சரிங்களா, எப்பவுமே ஆறு அருவியாத்தான் இருக்கணும், ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல தேங்கி கிடந்தா சாக்கடைன்னு தானே சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இதற்கு எடுத்துக்காட்டா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாது. எங்க? ஹிமாலயன் ரிவர்ல ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பண்ண முடியாது. எதற்காகனா அந்த வாட்டரை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண முடியாது. அடுத்து ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்திற்கு ஏற்றதா இருக்கு. ஓகேவா? அடுத்து இதோட இன்ட்ரோ பார்க்கலாம். தீபகற்ப இந்திய ஆறுகள் சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி பார்ப்போம், என்னென்ன இருக்கு. இப்ப தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகளை தான் நம்ம ஜென்ரலாவே என்ன சொல்றோம், தீபகற்ப ஆறுகள் சொல்றோம். சரியா, இது சம்பந்தமா ஒரு இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்த்துரும். சரியா, இப்ப தென்னிந்தியாவில்னா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடியதான் நம்ம பெனின்சுலர் ரிவர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகின்றன. இது ஒரு டைம் எக்ஸாம்ல ஸ்டேட்மெண்டா கேட்டாங்க. எக்ஸாம்ல எப்படி கேட்டாங்க? ஸ்டேட்மெண்டா கேட்டாங்க. அடுத்து இவை பருவகால ஆறுகள், வற்றக்கூடிய ஆறுகள். இதற்கு முன்னாடியே சொன்னேன், அதற்கு அப்படி ஆப்போசிட் இதுதான். அது வற்றாத நதிகள், இது வற்றக்கூடிய ஆறுகள். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும், தாமிரபரணி மட்டும் பார்த்தீங்கன்னா வற்றாத நதின்னு சொல்லுவாங்க, தாமிரபரணி. சரியா, நீரின் அளவு மழையை பொழிவிற்கு ஏற்றாற் போல் மாறுபடுகிறது. மழை அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான நீர்வரத்து போகும், மழை அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா நீர்வரத்து இருக்காது. அதே மாதிரி இவ்வாறுகள் செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியே பாய்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி போகும். சரிங்களா, செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியே போகும். இதே இது இமாலயன் ரிவரில் அப்படி போகாது, பெரிய மலைத்தொடர்களை உருவாகும், பெரிய சமவெளிகளை உருவாக்கிட்டு வந்திருக்கும். ஓகேவா? அடுத்த தீபகற்ப ஆறுகளை அவை பாயும் திசையின் அடிப்படையில் 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு சொல்லுவாங்க, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு சொல்லுவாங்க. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறங்க, இப்போ இந்த மாதிரி போகக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு சொல்லுவாங்க, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இந்த மாதிரி போகக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு சொல்லுவாங்க, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு சொல்லுவாங்க. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், அடுத்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இது என்னென்ன ஆறுகள், இந்த ஆறுகளுடைய சிறப்புகள், இது என்னென்ன ஆறுகள், இந்த ஆறுகளுடைய சிறப்புகள், என்னென்ன ஆறுகள் இருக்குன்னு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. என்னென்ன ஆறுகள் இருக்கு? ஒன்று மகாநதி இருக்கு, அடுத்து 2வது கோதாவரி இருக்கு, தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஆறுன்னு சொல்லுவாங்க. 3வது கிருஷ்ணா இருக்கு. இந்த ஆறுகள் பத்தி நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட நான் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து 4வது காவிரி இருக்கு, 4வது காவிரி இருக்கு. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பொறுத்தளவு நர்மதை இருக்கு, தப்தி இருக்கு, மாகின்னு சொல்லக்கூடிய ஆறும் வரும், மாகின்னு சொல்லக்கூடிய ஆறும் வரும். சரியா, இப்ப தென்னிந்திய ஆறுகளுடைய சிறப்பியல்கள் என்ன? அதே மாதிரி இமயமலை ஆறுகள் படிச்சிங்கல்ல, அதற்கு ஆப்போசிட்டா தான் பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்திய ஆறுகள் இருக்கும். அப்படியே தான் அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்க போகுது. அப்போ முதல் பாடப்பகுதியில் கடைசி பிரிவுகள் நம்ம பார்த்துருந்தோம். கடைசி பிரிவுகளே 2 அவங்களுக்கு நான் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்று இமயமலை ஆறுகளில் சிந்து நதி, கங்கை நதியை மட்டும், அடுத்து இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. தீபகற்ப ஆறுகள்லாம் என்ன, தீபகற்ப ஆறுகள் எப்படி உருவாகுது, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகுது. தீபகற்ப ஆறுகளில் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இருக்கு. அது என்னென்ன ஆறுகள் இருக்கு, இது நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா தேர்வுகளில் கட்டாயம் இதிலிருந்து ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. இதனுடைய தொடர்ச்சியாக வருகின்ற வீடியோஸில் உங்களுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு நான் கண்டினியூவாக போடுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.